அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. பாருங்கள், மதுரையில் ஒரு அற்புதமான ஒரு கோவில் இருக்குது. இந்த மதுரையில் ஒரு அற்புதமான கோவில் என்னென்னா, வாழ்க்கையில் எல்லாரும் போக வேண்டிய கோவில். இதுவரைக்கும் யாருக்கு தெரியாத கோயில் அப்படின்னா பாருங்கள். இந்த ஜாதகத்தில் வந்துங்க நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷமே என்னென்னா, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்ச 4000 கோயில் பழமையான கோயில் கட்டி வச்சுருக்காங்க. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை மூச்சுப்பாருங்கிறாங்க. நீங்கள் கோயிலை கட்டிப்பார், கும்பாபிஷேகத்தை பண்ணிப்பாருங்கன்னு எவ்வளோ மன உளைச்சல். அப்போது இந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு கடைசியில் இந்த பூமியில் என்ன மிஞ்சிச்சுன்னா, கோயிலை கட்டி கருவறைக்குள் இருக்கக்கூடிய தெய்வங்களைத்தான் வழிபாடு பண்ணுறதுக்காக அதை மிச்சமாக வச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டாண்டு அழுது உருண்டாலும் ஆண்டவர் வருவதில்லை. பெரிய பெரிய மன்னர் காலத்தில், சேரர் சோழர் பாண்டியர் காலத்தில் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க சும்மா இல்லை. இந்த உலகத்தில் மனித பிறவி எடுத்து எதையாவது ஒன்றை சாதித்து வச்சுட்டு போகணும், அப்போ தான் அடுத்த தலைமுறை பேசும்னு சொல்லி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வைராக்கியம் வந்து தான் இத்தனை கோயில் உருவானது. இதில் நம்மளுக்கு ஜாதகத்தில் இந்த மதுரையில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் முடக்கு தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த முடக்கு தோஷம்னா என்ன? 12 ராசி கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டம் முடங்கிருமா. அந்த கட்டம் முடங்கிருச்சுன்னா அந்த ஜாதகர் அதை அனுபவிக்க முடியாதான். அப்படி இருக்கும்போது 12 கட்டத்தில் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் லக்கணம் முடக்கு தோஷம் இருக்குதோ, இந்த லக்கணமே இப்படி முடங்கிருச்சுன்னா அந்த ஜாதகரே முதல் அதை அனுபவிக்க விடாது. அவருக்கு தொழில் இருக்கும், வளர்த்த முடியாது. பணங்காசு இருக்கும், அனுபவிக்க முடியாது. குழந்தை பாக்கியத்துக்காக பல முயற்சி எடுப்பாங்க, உயிர் சக்தி கம்மியாக இருக்கும். அப்போ இந்த உடலுக்குள்ளே முன்னோர்கள் சாபம் இருக்கும், அதை நிவர்த்தி பண்ண தெரியாது. இறந்த முன்னோர்களுக்கு எப்போ திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறதுன்னு தெரியாது. இப்படியெல்லாம் நிறையா அந்த காலத்திலேயே முடக்கு தோஷங்கிறத பெரிய பெரிய ராஜாவுக்கே இந்த நாட்டை ஆள முடியாமல் முடங்கி இருந்தாராம். அப்பேற்பட்ட முடக்கு தோஷத்தை ஜோசியருக்கு தான் சரி பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். ஜாதகத்தை வாங்கி உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, எந்த ராசி கட்டத்தில் கிரகங்கள் முடங்கி இருக்குது, அந்த முடக்கு தோஷத்தை கடவுள் வழியில் போய் எப்படி சரி பண்ணுறது, அதுக்குரிய பரிகாரங்களை எப்படி யாகங்கள் செய்கிறது. அந்த காலத்திலே யாகங்கள் அஸ்வமேத யாகம்னு ஒரு காலத்தில் சொல்லிக்கிறாங்கன்னா, அப்போ அவங்களும் அஸ்வமேத யாகம் செய்திருக்காங்கல்ல. அப்போ அது எல்லாம் யாகத்தை செஞ்சு யோகத்தை தேடுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி? யாகத்தை செய்து யோகத்தை தேடு, யாகத்தை செய் யோகத்தை தேடு. யாகம் யோகம் ரெண்டு ஒரே வேர்டு தான். அப்போ அந்த காலத்தில் யாகத்துக்கு யோகத்துக்கு ஒரு தொடர்பு என்னென்னா, இந்த நீரும் இந்த நிலம் காற்று பூமி ஆகாயம் பஞ்சபூதத்துக்குள்ளே தான் நம்ம கருமாவை இறக்கி வைக்க முடியுமா. கருமாவை குறைக்கலாம், முழுசாக தேய்க்க முடியாது. இந்த பிறவி எடுத்து கொஞ்ச நாள் நம்மளுக்கு ஆயுளுக்கு வரைக்கும் கருமாவை குறைக்க முடியுமா. குறைக்க முடியலன்னா அடுத்த பிறவி எடுத்து குறைக்கணுமா. அதனால தான் 7 ஜென்மன்னு பேர் வச்சாங்க. எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் நம்ம கர்மாவை குறைக்கத்தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற ஆடம்பரமான பொருள் எல்லாமே நமக்கு சொந்தமானது கிடையாது. நாம் என்னென்ன புண்ணியம் செய்து வச்சோமோ அது மட்டும்தான் நம்மளோட கணக்கில் ஏடாகும். நம்ம புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எத்தனை புண்ணியம் பண்ணுறீங்களோ அது வழியில் மட்டும்தான் கர்மா கொஞ்சம் குறையும். அப்போ நம்மளுடைய தாத்தை முப்பாட்டை கொள்ளுப்பாட்டை அவங்கெல்லாம் அறியாமல் தெரியாத செய்த தவறுகளுக்கெல்லாம் நம்ம இந்த அடுத்த சந்ததிகள் கஷ்டப்படுறதுக்கு காரணமே நமக்கு மேலே இருக்கிறது வாழ்ந்துட்டு போனவங்க தான். அவங்கெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருந்தா நம்ம கரு சுத்தமாக இருந்திருக்கும். அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? முன்னோர்கள் அந்த காலத்தில் தாத்தாவுடைய சொத்து பேரனுக்குன்னா தாத்தாவுடைய பாவம் பேரனுக்கு தானே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெரியவங்க அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நல்லா வாழ்ந்துருக்கலாம், நல்லா வாழ்ந்தவங்களே நல்லவராகவே இருந்துட்டு போகட்டும். ஆனால் அதுலேயும் ஒரு ஜாதகத்தில் பிறப்பில் அசுரர்களும் பிறந்திருப்பாங்க. அவங்க செய்த பாவங்கள் நிறையா இருந்திருக்கும். இந்த பாவமெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்பாங்க, நீ இவ்வளோ தூரம் இந்த பாவத்தை செய்கிறியே, உன்னோட சந்ததிகள்லாம் விருத்தி இல்லாமல் போச்சுன்னு நீ என்ன பண்ணுவீன்னா. கரடு முருடாக வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் கோர்ட்டு கிடையாது, அன்றைக்கி பஞ்சாயத்து கிடையாது, அன்றைக்கி எதுவுமே இல்லை. எல்லாமே அவங்கவுங்களுடைய ஆதிக்கம்தான். அப்படி இருக்கும்போது யாரும் கேட்பார் இல்லை. அந்த காலத்தில் எத்தனையோ பாவங்கள் செய்கிறக்கெல்லாம் முன்னோக்கி போயிருக்காங்க.
அவங்க அளவுக்கு அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டு அடுத்த தலைமுறை எப்படியோ போகட்டுன்னு சொல்லி போனதுனால அவங்களுடைய ஜீன் வழியில் வந்த கனெக்டு தான் இப்போ நம்ம ஜாதகத்தில் தோஷம், சாபம், கர்மானெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறக்கு அவங்களே செஞ்சுருந்தால் நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வருது? நம்ம பிறப்பு நல்ல பிறப்பாக இருந்திருக்குமே. அப்போ இங்கே எங்கேயோ தப்பு நடக்குது. அது ஒரு உதாரணம் சொல்கிறேன். உயில் எழுதி வைக்கிறாங்க. என்ன எழுதி வைக்கிறாங்க? கிழவரத்து பூமி வந்து சின்ன பையனுக்கு, மேவரத்தில் இருக்கிற ஒரு 10 ஏக்கரா பூமி வந்து பெரிய பையனுக்கு, இந்த வீடு வாசல் எல்லாம் நடுப்பையனுக்கு, இப்படி எல்லாம் உயிர் எழுதி வைக்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி சம்பாரித்து எப்படி இந்த சொத்து வந்துச்சுன்னு அந்த எழுதி வச்ச அந்த சொத்து போய் சேர்றவங்களுக்கு தெரியுமா? நாம் ஒரு காலத்தில் வந்து ஒருத்தர் மனசாரம் கூட சொத்து வாங்காமல் ஏமாற்றிருப்போம். அந்த சொத்தை கொண்டு போய் பேர மேலே கொண்டு போய் எழுதி வச்சா இந்த கர்மம் அங்கே போகும். அப்போ இதுலேருந்து நீங்கள் எப்படி ரெடியாகி வருவீங்க? இதனால தான் ஜாதகம் பிறக்கும்போது நல்ல நேரத்துலையும் கூட நீங்கள் ஜாதகத்தை எடுக்கிறீங்க. நல்ல நேரத்துலையும் கூட ஆஸ்பத்திரி போனால் குழந்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு எடுக்கணும்னு சொன்னால் நல்ல நேரத்துலையும் கூட எடுக்கிறீங்க. பிறக்கும்போது தோஷமாக தான் இருக்குது. காரணம் என்ன? பிறந்த குழந்தைக்கு தோசை வர்றதுக்கு என்ன காரணம்? அந்த ஒரு குழந்தை, எந்த பாவம் செய்யாத குழந்தைக்கு எப்படி தோசை உள்ளே வரும்? இதுக்கு மேலே 7 தலைமுறையிலேருந்து வரக்கூடிய கர்மா தான். அந்த உயிர் எழுதி வைக்கும்போது இன்னன்னாருக்கு இன்னன்னாரு எழுதி வைக்கிறீங்களே, நான் எத்தனை பாவங்கள் செஞ்சேன், இந்த பாவத்தெல்லாம் என்னால் பரிகாரம் தேட முடியல, நீங்கள் நான் பாவத்தை செஞ்சதுக்கு நீங்கள் பரிகாரம் தேடுங்கன்னு உயிர் எழுதுனாங்களா? எழுதலையே. எல்லாம் அவங்கவுங்க செஞ்சு போட்டு சொன்னால் நம்மளுக்கு ஏதாவது கெட்ட பேர் ஆகிட்டே என்ன பண்ணுறதுன்னு செய்த தவறுகளை சொல்லாமலே அவங்க போயிட்டாங்க. அந்த தவறுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு, தண்டனை எல்லாம் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து உட்காந்துக்குது. அதுதான் அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குன்னா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு. அப்போ இந்த பூலோகத்தில் புனிதமான ஆன்மாவாக நம்ம வாழணும்னா நம்ம புண்ணியம் நிறைய செய்து வச்சு பாவத்தை குறைக்கணும். தர்ம தான புண்ணியமெல்லாம் செஞ்சால் இதிலிருந்தாவது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்மளுக்கு போகாது. இத்தனை தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். கோயிலோட பேரே அதுதான். மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார். இந்த கோவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. பெரியார் பஸ் நிலையத்திலேருந்து இறங்கி வெறும் நடந்து மட்டும் வந்தீங்கன்னா போது கோயில் இருக்குது. இங்கே அது பெரியார் பஸ் நிலையத்திலேருந்து இறங்கி நின்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மசூதி ஒன்று தெரியும், ஒரு பள்ளிவாசல் தெரியும். அந்த பள்ளிவாசலுக்கு பின்னாடியே இந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலோட பேரே வந்து சிவன் கோயில் தான். இன்மையிலும் நன்மை தருவார். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இந்த கோயிலை ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம அந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படின்னா பாருங்கள், அந்த சிவனுக்கே சிவன் பூஜை பண்ணக்கூடிய கோயில் அங்கே தான். அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உருவாகாத காலத்தில் 700 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோவில் வந்து கல்வெட்டால் எழுதப்பட்டிருக்கு. 700 வருஷத்துக்கு முன்னாடி இன்மை நன்மை தருவார் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு மத்திபுரி அம்மன் ஒரு அம்மன் இருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டாத காலத்திலேயே மதுரையவே சுத்தமாக அளந்து இதில் சென்ட்ரு பாயிண்ட் எங்கே வருதுன்னு பார்த்தா மத்தி வந்து அந்த மத்திபுரி அம்மனுடைய கால் கட்ட விரலுடைய ஸ்ரீ சக்கரத்தில் நிற்கிற இடம் தான் மத்தி. அதனால் மதுரையில் வந்து மத்தி எதுன்னு கேட்டால் இன்மை நன்மை தருவார் கோயில் தான் மத்தி. வாழ்க்கையிலே மத்திபுரி அம்மன். அங்கே யாருக்கெல்லாம் இட பிரச்சனை உங்களுக்கும் இருக்குதோ ஒரு முறை போயிட்டு வந்தால் உங்கள் இடமும் பிரச்சனை தீரும். அங்கே மோட்ச தீப விளக்கு எரியுது. முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு மோட்ச விளக்கு போட்டுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்பேற்பட்ட கோவில் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா தீக்கிற 7 ஜென்மம் பாவம் நீக்கிற கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். எல்லா வாழ்க்கையில் ஒரு முறை அந்த மண்ணை மிதிச்சுட்டு வாங்க, உங்கள் கர்மமெல்லாம் தீர்ந்து நல்லா இருப்பீங்க என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கேன். இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலை பற்றி நான் எழுதியிருக்கேன். அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி, வரலாறு எல்லாமே அதில் இருக்குது. A4 சைஸ் இந்த புத்தகம். கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு இந்த புத்தகம் கிடச்சிரும். இந்த புத்தகத்தினுடைய மகிமை வந்து மிகப்பெரிய புத்தகம். 1736 பரிகாரங்கள் கொண்ட பெரிய புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இது இல்லாமல் நம்ம ஜாதகம், பிரசனம் எல்லாமே பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சுபமாரிமுத்துன்னு போடுங்க, A to Z எல்லாமே வந்துடும். காசி, ராமேஸ்வரம் எல்லாமே கூட்டிகிட்டு போகிறோம். விஸ்வாமித்திர கோயில் எல்லாமே கூட்டிகிட்டு போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லா விஷயம் தெரியும் என்று சொல்லி இந்த ஜோதிட வகுப்பும் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம்.
யாருக்கெல்லாம் ஜோதிடம் பிடிச்சிருக்குதோ, இப்போ ஆண்கள் ஒரு பேட்ச் முடிச்சிட்டாங்க, இப்போ பெண்களுக்கு நிறைய ஜோதிடம் வந்து கற்றுக் கொடுக்குறோம். இப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு பேட்ச் போயிட்டுருக்குது. எத்தனையோ மக்களுக்காக ஒரு பணிவர சேவைகள் நடந்து கொண்டிருக்குது என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.